அக்கீதா என்றால் என்ன? கொள்கை என்று எளிதாக தமிழிலே சொல்லலாம். சுருக்கமாக அக்கீதா என்றால், கொள்கை என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய 6 ஈமானுடைய அடிப்படை அம்சங்களையும் அவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு முஃமின் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து செயல்களால் வெளிப்படுத்துதல். இதுதான் அக்கீதா. 6 அடிப்படைகள் என்ன? 6 அடிப்படைகள் என்ன? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல், ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்ளுதல், வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல், மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளுதல், நன்மை தீமை அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற கதிரை நம்பிக்கை கொள்ளுதல். இந்த 6 அடிப்படைகள். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ளுதல் மட்டுமல்ல அக்கீதா. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை என்பது அல்லாஹ் சார்ந்த அனைத்தையும், அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹ் தனக்கு கூறுகின்ற தன்மைகள், தனக்கு இல்லை என்று அல்லாஹ் மறுக்கின்ற தன்மைகள், இப்படி அல்லாஹ் சார்ந்த அனைத்தையும், மலக்குகள் சார்ந்த அனைத்தையும், ரசூல்மார்கள் நபிமார்கள் சார்ந்த அனைத்தையும், வேதங்கள் சார்ந்த அனைத்தையும், மறுமையை சார்ந்த அனைத்தையும், மறுமை என்றால் மறுமையுடைய விசாரணை மட்டுமல்ல, கபருடைய வேதனையை, மரணத்துடைய நிலைமையை, கபரின் விசாரணையை, மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நிலைமையை, அல்லாஹ்வுடைய விசாரணையுடைய முறைகளை, சொர்க்கத்தை நரகத்தை என எல்லாவற்றையும், கதிரை நன்மை தீமை அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற சட்டங்களை உள்ளடக்கிய அனைத்து கல்வியையும் உள்ளத்திலே ஆழமாக எந்த சந்தேகமும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் யார் ஒருவன் நம்பிக்கை கொள்கிறானோ அதுதான் அக்கீதா, அதுதான் கொள்கை சுருக்கமாக.